அல்லேலூயா. சோ கர்த்தருடைய கிருபையான தயவுக்காக நான் ஸ்தோத்தரித்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். சோ இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா சொல்லும் போது இல்லைன்னா சர்ச் சபையுடைய ஒரு ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. நேற்றைய தினத்திலிருந்து அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் இல்லை ஈஸ்டர் சண்டே வரைக்கும் சொல்லுவாங்க ஹோலி வீக்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் காலம் முழுக்க பரிசுத்த வாரம் ஹோலி வீக்னு சொல்லுவாங்க. ஆமென். பல காரியங்கள் இந்த வாரத்துல நடந்து அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்ததை நினைவு கூர்ந்து கொண்டு இருப்பாங்க. நேற்றைய தினத்துல கூட உலகம் எங்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த பாம் சண்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ பாம் சண்டேனா நான் நேற்றைய தினத்துல இஃப் யூ ஹேட் பீன் தேர் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் பாம் சண்டே எதுக்கு வந்தது, why it came into church, how did it come into the church, so what is the purpose of palm sundayங்கிற காரியத்தை நேற்று பேசுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். அநேகருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாம் சண்டேனா என்னன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். சோ ஈவன் இந்த நாள்ல கூட as Jesus started இந்த பாம் சண்டேல இருந்து ஆரம்பித்தது. ஸோ இட்ஸ் ends on குட் ஃப்ரைடே அன்னைக்கு. குட் ஃப்ரைடேனா பாஸ் ஓவர்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ கர்த்தர் அற்புதமாக இந்த காரியங்களை அவர் நடத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த பாம் சண்டே அடுத்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து was still in Jerusalem. அவர் பெத்தானியாவுக்கு போய் தங்குறதும். ஸோ again and again he came back to Jerusalem. எருசலேமுக்கு வந்து அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். அந்த அனுபவத்துலதான் அடுத்த நாள் அவர் என்ன பண்றாருங்க, காலையில வரும்போது அவருக்கு மிகுந்த பசி உண்டானது. பசி உண்டான போது அங்க ஒரு இலைகள் உள்ள அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அது இட் இஸ் இன் மார்க் சாப்டர் 11 12ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் வரைக்கும். சோ அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஜீசஸ் என்ன பண்றாருங்க, அந்த பழத்தை தேடுறாரு. இல்லாததுனால பிகாஸ் இட் வாஸ் நாட் தி சீசன். ஸோ அந்த நேரத்துல இயேசு அந்த மரத்தை சபித்து விட்டு ஸோ ஹி கோஸ் டு த டெம்பிள். அங்க போய் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை வியாபார சாலையாக மாற்றி விட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். அநேக நேரத்துல சர்ச்னு சொல்லுவோம், நிறைய பிசினஸ் எல்லாம் நடக்கும். ஸோ நமக்கு அதுக்கெல்லாம் போகல. ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் வாஸ் வெரி கன்சர்ன்ட். உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். ஸோ நீங்க அந்த 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல அவர் எல்லாத்தையும் தேவாலயத்துல நடந்த பிசினஸ் எல்லாம் அடித்து நொறுக்கி விடுவார், எல்லாத்தையும் துரத்திடுறாரு. துரத்தின பிறகு அவரு 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கு என்னவா இருக்கிறதுங்க, ஜெப வீடா இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கவில்லையா, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்கள் சொல்லி உபதேசம் செய்தாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாருங்க, he preached about God saying my house shall be called a house of prayer. சோ அது எங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்க ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அந்த எழுதப்பட்டதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க ஹீ சுட்டி காட்டுறாரு, அதை சொல்றாரு, அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. என்னன்னு, என் வீடு என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் அது எப்படியா இருக்கிறதுங்க, ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, அது அவர்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணாராம். He talked about the importance of prayerfulness. Hallelujah. Why God designed the temple, எதுக்காக அதை ஏற்படுத்தினார். Hallelujah. The main, நீங்க இன்னைக்கு நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம் இதுக்கு எதுக்குன்னு, பட் the focal point was about prayer. நீங்க 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சாலமோன் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். இந்த ஜெருசலம் டெம்பிள அவர் டெடிகேட் பண்ண பிறகு
he begins to pray to God. தேவனிடத்துல பேசும்போது அவர் ஒரு விண்ணப்பத்தை அந்த இடத்துல வைப்பாரு. 7ஆம் அதிகாரம் 17ஆம் 14ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்துல இருக்கிற நான் அவர்கள் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். So this was a prayer. இந்த 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்துல நீங்க அது 6ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். சாலமன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஆலயம் இங்க இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது, உங்க கண் மேல இருக்கணும், உங்க காது ஜெபத்தை கேட்கிறதா இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை வைப்பாரு. விண்ணப்பத்தை வைத்து நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே, என் உலகத்துல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், மழை இல்லைனாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, தீமைகள் வந்தாலும் சரி, அப்போ சாலமன் சொல்றாரு, இங்கிருந்து நாங்க ஜெபம் பண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜெபத்தை கேட்கணும்னு சொல்லி மன்றாடும் போது தேவன் சொல்வார், நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, ஆனா ஜெபிக்கிற முறைமைன்னு ஒண்ணு இருக்கிறது. என்னங்க அவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், those who are called by my name. அவர் என்ன சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படி ஜெபிக்கணுமா? அவர் சொல்லுவாரு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வரணும்? those they have to humble themselves. They have to humble themselves. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவர், my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven. ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, அங்க சொல்லி கொடுப்பாரு, நீ இப்படி ஜெபம் பண்ணினா நான் பரலோகத்திலிருந்து உங்க ஜெபத்தை கேட்பேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு. மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். சோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற உபதேசம் பண்ணாரு. he taught them, and as he taught them he said, is it not written, my house will be called a house of prayer for all nation? அதான் சொல்வார். as he taught them, அவர்கள் கற்று கொடுத்தாரு. he gave importance to prayer. அத்தனை ஜெபத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. he wanted people to pray. அவருடைய disciples சொன்னா, he wanted the disciples to pray. இன்னைக்கு he wants you and me to pray. இன்னைக்கு இயேசு தன் வழியாய் நமக்கும் ஜெபத்துடைய முக்கியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். he expects us to pray. hallelujah. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும், you just pray about everything. எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. let God know everything in prayer. So God didn't teach us, யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லி எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லி. that is also needed. கார்ப்பரேட் பிரேயர் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணணும், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. when you are in need, சபையை கூட்டி நாம ஜெபம் பண்ணணும் இருக்குது. everything is there, எல்லாம் இருக்கிறது. பட் அபவுட் டாப் மோஸ்ட் பிரேயர் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் if you are in need, you pray. என்னுடைய நீடு இருக்கும் போது நான் ஜெபம் பண்ணோம். டோன்ட் ஹெசிடேட் டு டெல் காட். உங்க குறைகளையும் உங்க பலவீனங்களையும் சொல்லுவதற்கு ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. கீப் பிரேயிங், கீப் ஆஸ்கிங் காட். ஏன்னா அவருக்கு பேரை ஜெபத்தை கேட்கிறவர். சோ ஜீசஸ் டாட் தெம், நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை கொடுப்பாரு. ஆமென். ஹalleluya. So God is awaiting to hear from you. உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறாரு. நீ எங்க இருந்து ஜெபிக்கிறீங்கன்னு இல்ல, how do you pray, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஜெபத்தோட அவர் சொல்லி கொடுக்கும் போதுதான் இந்த 24ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். Amen. Jesus was teaching these
secrets or important things in the temple of God. தேவனுடைய ஆலயத்துல அவர் எருசலேமுக்குள்ள காலெடுத்து வைத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் he was in the temple of God preaching, teaching, healing people. ஆனா முக்கியமா ஒரு நேரத்தை செலவு பண்ணது என்னன்னா ஆண்டவருடைய வசனத்தை அது பிரசங்கம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நீ ஏன் சர்ச்சுக்கு வரங்கிறது தெரிஞ்சுக்கணும். Amen. Hallelujah. You don't come to church to see the pastor. நீங்க சபைக்கு ஏன் வரீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ யாரையும் பார்க்கறதுக்கு எதையும் பார்க்கறதுக்கு இல்ல. யூ கம் டு த சர்ச் டு ப்ரே டு காட். நீங்க அது வீட்டுல கூட பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில there was only one place, ஜெருசலேம் மாத்திரம் தான் இருந்தது. Amen. Hallelujah. When தானியல் வந்து அவர் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்ட போது பைபிள் சொல்லுது எவ்ரி டே எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். He prayed 3 times a day towards Jerusalem. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவர் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. So அந்த நாட்கள்ல even before Jesus could come, the people of Judah knew the importance of prayer. அதுல முக்கியமா those who really loved the Lord, இந்த சத்தியங்கள் தெரிந்தவர்கள், they really pray to God. They never hesitated to cry to God. அவங்க குறைகளையும் பலவீனங்களையும் சொல்லுவதற்கு ஒரு நாள் அவங்க தயக்கம் அடையல. They brought their issues to God. தேவனிடத்துல தங்கள் வந்து தங்களுடைய குறைகளை தங்களுடைய பலவீனங்களை அவங்க சொன்னாங்க. அந்த ஜெபத்துல அவங்க சொன்னாங்க we need your help. ஜெபங்கிறது என்னங்க? We need God's help. தேவனுடைய உதவியும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பராக்கிரமும் நமக்கு வேணும். There are so many things in our life நம்மால செய்ய முடியாது. And those things are only God can do. தேவனால் மாத்திரம் தான் செய்ய முடியும். எல்லாத்தையும் மனுஷனால செய்ய முடியாது. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில if God is telling you, it means God says you need God every moment of your life. ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு தேவன் தேவைப்படுகிறவரா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. It's not about your situation. நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு திருப்தியா இல்லாம இருக்கலாம். நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்க கூடியதா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார் it will be there. நீங்க அந்த சூழ்நிலையில கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் okay, it is there, எனக்கு தெரியும், but I want you to pray. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த சூழ்நிலையை பார்த்து உட்கார்ந்துட போறீங்களா? பிரச்சனை பார்த்து சோர்ந்து போக போறீங்களா? உபத்திரவத்தை பார்த்து அமைதியாயிட போறீங்களா? இல்ல உங்க உபத்திரையும் உங்க பிரச்சனையும் உங்க கஷ்டத்தையும் உங்க கண்ணீரை குறிச்சு திரும்ப திரும்ப பேச போறீங்களா? உங்களுக்கு இருக்கிற பயத்தை திரும்ப திரும்ப சொல்ல போறீங்களா? பாக்குறவங்கிட்ட எல்லாம் பயத்தையே பேசி கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, அதை சொல்ல போறீங்களா? ஆண்டவர் சொல்றார் when you are in the temple of God, ஆண்டவர் சொல்றார் உங்க ஜெப அறை, that is your temple. ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல இருந்து look to God. உங்க கவனம் முழுக்க தேவன் மேல இருக்கணும். அந்த இடத்துல இருந்து if you are going to cry to God, if you are going to pour out to God, உங்க இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றுவீங்கன்னா, அன்னால் தேவனிடத்துல தன் இருதயத்தை ஊற்றினார். where nobody heard, nobody knew what was the pain. அன்னாளுக்குள்ள இருந்த பயமும் கலக்கமும் திகிலும் ஏமாற்றங்களும் ஒருத்தருக்கும் தெரியல. but when she prayed to God, she prayed from the heart to God. தேவன் அந்த இருதயத்தை பார்த்தால் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். Hallelujah. அசிரியால இருந்து சனகிரிப்பு வந்து யூதாவை அட்டாக் பண்ண வரும்போது சிறையிருப்பு கொண்டு வர நினைக்கும் போது when he put a siege in Jerusalem, எசேக்கியா ராஜாவுக்கு என்னமோ ஒண்ணும் பண்ணணும்னு தெரியல. he went for peace. அவன் கேட்கல. then பைபிள் சொல்லுது எசேக்கியா ராஜா என்ன பண்ணாங்க? தேவ ஆலயத்துக்கு கொண்டு போனானா. சனகரி பயமுறுத்தின எல்லா காரியத்தை தேவன் கிட்ட சொன்னான். he said to God, as சனகரிப்பு சொன்னபடியே தேவன் கிட்ட சொன்னான். he just poured out his heart to God.
தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அன்னைக்கு இரவுல கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை சங்காரம் பண்ணினார் என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அமலேக்கியர் வந்து அவங்க தாவீது அவனோட 600 பேருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போய் விடுகிறாங்க. எவ்ரிபடி 600 பேரும் தங்களுடைய எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாங்க. they lost their families, they lost their wealth. அவங்களுக்கு கூறியது ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, டேவிட் called upon God. ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அவன் தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறான். தேவனிடத்துல விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறான். தேவனிடத்துல கதற ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு இதை திரும்ப கொடுப்பீரோ? He prayed to God. He looked to God. எங்கங்க? It was not in the house of God. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சிக்லாக்ல இருக்கிறான். சிக்லாக்ல இருந்து அவன் அந்த இடத்துல இருந்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறான். தேவனிடத்துல மன்றாடுகிறான். தேவனிடத்துல கெஞ்சுகிறான். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தேவன் அவனோட பேசுகிறார். நீ போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாய். and he got back everything. ஒன்னு கூட இழந்து போகாம எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தானா. that powerful is your prayer. that prayer, அந்த வல்லமை மிக்கதாய் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய ஜெபம் இருந்தது. இன்னைக்கு அதே வல்லமை தான் உங்க ஜெபத்துக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. Please don't ever quit prayer. Jesus taught about the importance of prayer. இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக he taught the importance of prayer. சிலுவையில் அவர் ஜெபத்தின் மேன்மை குறித்து சொன்னார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னபோது he taught about the prayer. பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னபோது he revealed the heartache of prayer. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. Nothing is over till God says over. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. Just call upon the name of the Lord. Hallelujah. Jesus will help you in your weakness. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு 100 மடங்கு 100% பதில கொடுப்பாரு. You are worthy. ஆண்டவர் உங்களை கவனிக்கிறாரு. என் பிள்ளைக்கு நான் செய்யாம யார் செய்ய முடியும்னு அவர் செய்வாரு. பைபிள் முழுக்க, புதிய ஏற்பாடு முழுக்க படிச்சு பாருங்க. இயேசு கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய முடியும். ஒரே ஒரு கொஞ்ச தூரம் தாங்க. ஜெபம், PRAY. Hallelujah. If you are going to pray, you will see a miracle. உங்களுக்கு அந்த அற்புதம் நிச்சயமா நடக்கும். நாம ஜெபிக்கலாமா?